கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது 2026க்கான குரு பயிற்சி பலன்கள். இதை நமக்கு துல்லியமாக கணிச்சு கொடுக்க நீங்கள் குருஜி வந்திருக்காரு. வணக்கம் குருஜி. கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் கூறுவது அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இந்த குரு பயிற்சியில் பொதுவான பலன்கள் தான் முதல்ல பார்க்கறது வழக்கம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது குரு தன்னுடைய உச்ச வீடான கடகராசியில் இருந்து கொண்டு விருச்சிக ராசியை பார்க்கிறார். 5ஆம் பார்வையாக. 7ஆம் பார்வையாக மகர ராசியை பார்க்கிறார். 9ஆம் பார்வையாக மீன ராசியை பார்க்கிறார். எனவே இதற்குண்டான பொது பலன்களை இப்பொழுது பார்ப்போம். பொதுவாகவே கடகராசிக்கு குரு வந்தவுடன் எல்லோருக்குமே நன்மைகள் ஏற்படும். அவருடைய உச்ச வீடாக இருக்கிறபடியால் அவருக்கு வலிமை கூடும். அவருடைய நட்சத்திரம் அதில் இருக்கிறது. பூச நட்சத்திரத்துக்கு உண்டான அதிதேவதை தான் பிரகஸ்பதி என்றக்கூடிய தேவகுருவாக விளங்கக்கூடிய குரு பகவானை சொல்லியிருக்கிறது ஜோதிட சாஸ்திரம். அந்த வகையிலே பார்க்கும் பொழுது இந்த குரு பகவான் எல்லா மக்களுக்குமே நன்மை வாரி வழங்குவார் என்பதில் சிறிதும் ஐயமில்லை. பொதுவாக மக்களுக்கு எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கிறது. குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையிலே அவர் விருச்சிக ராசியை பார்ப்பதனால் செவ்வாய் வீடாக இருக்கிறபடியால் நம் நாட்டு மக்களுக்கு விவசாயம் செழித்து நல்ல உணவு பண்டங்கள் விலை குறைந்து மழை பொழிந்து நல்லவை நடக்க இருக்கிறது. பூமி லாபம் கிடைக்கும். ரியல் எஸ்டேட் தொழில்களுக்காக நல்ல நிலைமை வரப்போகுது. அதில் அவங்க ரொம்ப முன்னேற்றத்தை நோக்கி செல்வார்கள். அதற்கப்புறம் மகர ராசியை பார்ப்பதால் சனி பகவானுடைய ராசியாக சொல்லப்படுவதால் நீதி நேர்மை சத்தியம் தழைத்தோங்க போகிறது. குற்றம் செய்தவர்களுக்கு உடனே தண்டனை கிடைத்துவிடும். நீதி நிலைநாட்டப்படும். சட்டத்துறை நல்ல வளர்ச்சி அடையும். இதெல்லாமே நடக்க போகுது. மக்கள் உழைப்பை நம்பி நல்ல வருமானத்தை ஈட்டி தங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கிக் கொள்வார்கள். இது இல்லாமல் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கமாக இருக்கிறபடியால் அடிமை தொழில் செய்பவர்கள், உழைப்பாளிகள், துப்புரவு தொழிலாளிகள், சுமை தூக்கும் தொழிலாளிகள், இவர்கள் எல்லாருமே அவருக்கு நன்மையான விஷயங்கள் நடக்க இருக்கிறது. நாட்டில் நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கும். நல்லவை நடக்கும், கெட்டவை அழியும். இதெல்லாமே சனி பகவானுடைய ராசியை பார்ப்பதால் நடக்க இருக்கிறது. அடுத்ததாக தன்னுடைய சொந்த வீட்டையாகிய மீனராசியை பார்வையிடுகிறார். மீனராசியை பார்வையிடும் பொழுது 9ஆம் பார்வையை பார்வையிடுகிறார். அப்பொழுது மக்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். அரசாங்கம் நல்ல வளர்ச்சி திட்டங்களை ஏற்படுத்தி மக்களுக்கு நிறைய சலுகைகளை வாரி வழங்குவார்கள். மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். தீய பழக்கங்கள் அடியோடு அழிந்துவிடும். நாட்டில் ஒற்றுமை ஏற்படும். போர் நிறுத்தம் கண்டிப்பாக ஏற்படும். படிப்படியாக போர் நிறுத்தம் குறைஞ்சிடும். இப்போ நாட்டில் சண்டை நடந்துட்டுருக்கு, அதெல்லாமே குறைஞ்சிடும். இனிமேல் மதவாதிகள் ஒன்றிணைவார்கள். ஆன்மீகத்தில் இப்போ ஒன்றிணைவார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்கும். எல்லா மதமும் சம்மதம் என்ற நிலை ஏற்படும். அனைத்து மத நல்லிணக்கம் ஏற்படும். இதெல்லாமே இந்த குரு பயிற்சி நடக்க போகுது. இது இல்லாமல் இயற்கை பேரிடர்கள் என்று சொல்லும் பொழுது அதிகமான மழை, அதிகமான வெயில், அதிகமான தட்பவெப்பம், அதிகமான சூறை காற்று, புயல், சுனாமி எல்லாமே வர இருக்கிறது. நிலச்சரிவுகள் ஏற்படும். பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே ஏற்படும். அதிகமான மக்கள் இழப்பும் ஏற்படும். போக்குவரத்து விஷயங்களிலுமே அனைத்து போக்குவரத்துகளிலுமே விபத்துகள் ஏற்பட்டு மக்களுடைய அழிவு நிர்ணயிக்கப்படும். எனவே எச்சரிக்கையாக இருந்து வந்தால் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளலாம் என்று சொல்லி இந்த பொது பலன்களை இதுவரைக்கும் சொல்லியிருக்கிறேன். இனி அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பி விட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209. சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான குரு பேஜ் பலன் தான் சொல்ல போகிறேன். உங்களுக்கு 11ல் குரு நல்லா தானே இருந்தார், லாபஸ்தானமாக இருந்ததே. நம்மளுக்கு அஷ்டம சனி வந்துட்டால் கூட குருவால் ஓரளவுக்கு நல்லா தானே இருந்தோம். இப்போது குரு மாறிட்டாரே,
நம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டாரு, என்ன நடக்க போதோ, ஏது நடக்க போதோ, அப்படி தானே பயப்படுறீங்க? பயப்படவே வேணாம். சிம்ம ராசிக்கு 11ஆம் இடத்துலேருந்து குரு 12ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அவருடைய பார்வை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். நல்லா கேட்டுங்க. 12ஆம் இடத்துல வந்து விரை குருன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் பார்க்க வேணாம். அவருடைய பார்வை பலன் இருக்கு இல்லையா, அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்கும். அதுதான் இப்போ விளக்கமாக சொல்ல போகிறேன். நல்லா கேட்டுங்க. கேட்டு நான் மாதிரி நடங்க, அப்போ நல்லது தான் நடக்கும். 12ஆம் இடத்தில் குரு வந்தால் உங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கிற வேலை இழப்பு ஏற்படும். இன்னும் அப்படி பயமுத்துறீங்க, அதுதானே உண்மை. ஆனால் வேறு வேலை கிடைக்கும், உத்தியோக மாற்றம் உண்டாகும். இது கண்டிப்பாக என்னுடைய அனுபவத்தில் ஆராய்ச்சியில் நான் பார்த்தது. 12ஆம் இடத்துல யாருக்கு குரு பகவான் வருகிறாரோ அப்போது அவருக்கு இருக்கும் வேலை இழப்பு ஏற்படும், இருக்கும் தொழில், வியாபாரம், வேலை இதெல்லாமே இழப்பு ஏற்படும். ஆனால் வேறு ஒன்று அமையும். மாற்று தொழில், மாற்று வியாபாரம், வேறு உத்தியோகம் இப்படி அமையும். அப்போ நல்லது தானே. ஒன்று போனால் ஒன்று வருது. நஷ்டங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அப்போது சிக்கனமாக இருக்கணும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிக்கனமாக இருக்கணும். பிரயாணங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருள் களவு ஏற்படும். பொருள் களவுன்னா பொருள் திருடு போயிடும், இல்லைன்னா தொலைஞ்சிரும். தொலைகிறதுனா என்ன, நம்மளுக்கு ஞாபக சக்தி இல்லாமல் நம்ம வச்சுட்டு வந்துடுவோம், அது தொலைஞ்சிரும். பிரயாணத்தில் போகும்போது ட்ரெயினில் போனால் ட்ரெயின்லேருந்து இறங்கும்போது பொருளை விட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் போய் கிடைச்சாலும் சில பேர் கிடைக்கும், சில பேர் கிடைக்காம போயிடும். ஆனால் திருடு போகுது என்பது என்ன, நம்மளுக்கு தெரியாமல் எடுக்கிறது. இது ரெண்டுமே நடக்கும். அப்போ கவனமாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது வீடு விஷயம் நல்லபடியாக நடக்கும். ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் உங்களுக்கு. நல்லா கேட்டுங்க. வீடு சொந்த வீடு தான் அமையணும் அவசியம். வாடகை வீட்டில் இருந்து கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ குருவோடைய பார்வை விழுது இல்லையா, ஒரு அமௌண்ட் வரும், இல்லை யாராவது உதவி பண்ணுவாங்க. வாடகை இல்லாமல் இருப்பீர்கள், அதுக்கு என்ன லீஸ்ன்னு சொல்லுவாங்க. நான் லீஸில் இருக்கேன்ப்பா, ஒரு அமௌண்ட் கொடுத்தேன் ஹவுஸ் ஓனருக்கு, வாடகை இல்லாமல் இருந்து கொண்டுட்டார். அதுவும் சந்தோஷம் தானே, அதுவும் சொந்த வீட்டில் இருக்கிற மாதிரி தானே. ஏன்னா நம்ம வாடகை கொடுக்காம தானே இருக்கிறோம். அதுதான் இப்போ உங்களுக்கு நடக்க போகுது. அப்போ ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு அந்த வீடு விஷயம் லாபமாக இருக்குது இல்லையா. மாதம் மாதம் வாடகை கொடுத்தது இப்போ வாடகை கொடுக்க வேணாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உடல் ஆரோக்கியம் மேம்படும். அஷ்டம் சனி இருந்தால் உடல் ஆரோக்கியம் கெடுந்தான் செய்யும். ஆனால் குருவுடைய பார்வை இப்போ விழப்போகுது உங்களுக்கு. அப்போது ஒன்று போனால் ஒன்று சரியாயிடும். மாற்று மருத்துவத்தால் நல்லா கேட்டுங்க. மாற்று மருத்துவம் நம்ம மருத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அலோபதி இருக்குது, சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, ஹோமியோபதி இருக்குது. இது மாதிரி பலவிதமான மாற்று மருத்துவங்கள் இருக்குது. ஒவ்வொரு உடம்புக்கும் ஒரு மருத்துவம் ஒத்துக்கும். சில பேர் இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்டா தான் உடம்பு ஒத்துக்கும், சில பேருக்கு மூலிகை சாப்பிட்டா தான் ஒத்துக்கும். அதுக்கு தான் ஆயுர்வேதம் சொல்லுவாங்க, சித்தா சொல்லுவாங்க, சித்த வைத்தியம். அதுதான் சில பேருக்கு ஒத்து வரும். அப்போது நீங்கள் அதை மாற்றணும். எந்த ஒரு மருத்துவ முறை எடுத்துருந்தாங்கன்னா அதில் சரியாக வரலன்னா இப்போ குரு மாறினோடனே அந்த மருத்துவத்தை மாற்ற வேண்டும். நீங்கள் சித்தாவுக்கு போகலாம், ஹோமியோக்கு போகலாம், ஏதோ ஒரு விஷயத்துக்கு போகலாம். அப்போ கண்டிப்பாக உடல்நிலை மாறிடும், நல்லாயிடும். அது கூட நேரம் தான் இப்போ வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள் மாற்றுவீங்கள். நான் சொன்னேன்ல, சிம்மராசிக்காரன் கஷ்டப்படுறாங்க, எப்படி வாகனம் வாங்குறது? அதுக்கு தானே இருக்குது இஎம்ஐ. வீடு வாங்குறதுக்கு இஎம்ஐ இருக்குது, வாகனம் வாங்குறதுக்கு இஎம்ஐ இருக்குது. யாராவது வந்து உதவி பண்ணுவாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க. நான் முதல் இனிஷியல் அமௌண்ட் கொடுக்குறேன்பா, நீ மாதம் மாதம் எப்படியே உழைச்சி சம்பாதிச்சு கட்டிக்கோ, இஎம்ஐ கட்டிக்கோ, வண்டியில் பழைய வண்டி வச்சு ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு வரக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வந்திருக்காது, இப்போ வருது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அப்போது மற்றொரு உதவியாலும் கிடைக்கும். இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் உண்மையான விஷயம் தான். நான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன், ஆராய்ச்சி பண்ணி கேட்டிருக்கேன். நான் என்கிட்ட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃபுக்கே கஷ்டமான நேரத்தில் இன்ஷியல் அமௌண்ட் கொடுத்து அவங்கள மாதம் மாதம் கட்ட சொல்லி வாங்கி கொடுத்துருக்கேன். இது உண்மையான விஷயம். அது மாதிரி தான் நடக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா 6ஆம் இடத்தை பார்க்குறாரு இல்லையா, அப்போது எதிரிகள் தொல்லை அழியும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், கடன் பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சிம்மராசிக்காரனுக்கு நிறைய கடன் ஏற்பட்டிருக்கும். போதாக்குறைக்கு இப்போ அஷ்டம் சனி வேறு வந்துடுச்சு இல்லை, அது வேறு கஷ்டப்பட்டுருக்கும். ஆனால் இப்போ குரு பயிற்சி ஆன உடனே கடன்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முழுசும் போகாது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிரும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்கி கடன் கொடுப்பீர்கள். எப்படி சாமி? ஒரு பெரிய கடன் கிடைக்கும், சிறு சிறு கடன் இருக்கும், நிறைய டார்ச்சர் இருந்திருக்கும். ஒரு 4 கடன் இருக்கும் சிறுசா. இந்த ஒரு கடனை வாங்கி 4 கடன் அடிச்சிருவீங்க. இந்த ஒரு கடன் தான் நிற்கும். இது வாழ்க்கை அனுபவம் தான். நானும் பார்க்குறது தான், கேள்விப்படுறது தான். அதுதான் இப்போ நடக்க போகுது.
அடுத்ததாக உங்களுடைய அதீத ஞாபக சக்தியை நீங்கள் பெருக்கிக்கணும். இறை வழிபாடு திருப்பிக்கணும். பொதுவாக நான் சொல்லுவேன் சிம்மராசிக்காரங்களுக்கு, அவங்க ராசி சூரியன் தானே, சூரிய நமஸ்காரம் அனுதினமும் செய்து வர வேண்டும். நல்லா கேட்டுங்க, சாதாரணமாக காலையில் கும்புறது எல்லோரும் கும்புற சூரிய நமஸ்காரம். ஆனால் உச்சி வேளையிலே பகல் 12 மணி அளவிலே 12 to 1 அப்படி வச்சுங்க, அந்த நேரத்தில் சூரிய பகவான் நீங்கள் வணங்கினா அதுதான் பரிகாரம். அது சிம்மராசிக்கு உரியவர் தானே சூரிய பகவான். அப்போ நீங்கள் கண்டிப்பாக சிம்மராசிக்கு ஒருங்க வணங்கலாம், மற்ற ராசியை வணங்கலாம். இருந்தாலும் ஸ்பெஷலாக உங்களுக்கு உண்டான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. பகல் 12 மணி அளவில் உச்சி வேளையிலே சூரியனை வணங்கினால் உங்களுக்கு ஆரோக்கியம் பெறும். சூரியன் காயத்ரி சொல்லலாம், அப்புறம் சூரியனுடைய மந்திரங்கள் சொல்லலாம், இல்லைனா ஓம் ஆதித்யா நம்ம சொல்லலாம், இல்லை சூரிய பகவானே சொல்லலாம். அவ்வளோதான், வெரி சிம்பிள். உங்களுக்கு எது ஈஸியாக வருதோ சொல்லிட்டு போயிடுங்க. இது இல்லாமல் அந்த உச்சி வேளையிலே தாக சாந்தி தான தர்மம் பண்ணணும். இப்போலாம் கோடை வந்துடுச்சு, அதுவும் வெயில் அதிகமாக இருக்குது. உங்களால் முடிந்த ஒரு நீர் வாங்கி கொடுக்க, வாட்டர் பாட்டில் வாங்கி கொடுக்கலாம், இல்லாதப்பட்டவங்களுக்கு மோர் வாங்கி கொடுக்கலாம், கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கலாம், ஜூஸ், உங்களுக்கு சக்திக்கு ஏற்ப இதை பண்ணினால் கண்டிப்பாக உங்களுக்கு நடக்காத விஷயம் நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய குரு பார்வை பலனில் நடக்க போகுதுன்றது அதான் இப்போ சொல்லிட்டு வரேன். அது இல்லாமல் சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா கோபத்தை குறைத்துக்க வேண்டும், அவசரப்படுறதை கொஞ்சம் தவிர்க்கணும், நிதானமாக யோசிச்சு செய்யணும். இது மாதிரி பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி இறை பரிகாரம்னு பார்க்கும்போது திருவண்ணாமலைக்கு கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு தான் வரணும். உங்கள் ராசியாதிபதி சூரிய பகவானுக்கு உண்டான அந்த ஸ்தலம் வெகு பிரசித்தி பெற்றது. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய அண்ணாமலையர் வழிபட்டு வர வேண்டும். நல்லா கேட்டுங்க, சிம்மராசியில் நீங்கள் பிறந்திருக்கனால பகல் வேலையிலே கிரிவலம் செய்ய வேண்டும். இரவில் தான் பௌர்ணமியில் கிரிவலம் போவாங்க. ஆனால் நீங்கள் சூரியன் பகலில் தான் இருப்பார், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இருப்பார். அந்த சூரியன் பிரகாசித்து கொண்டிருக்கும் நேரத்திலே கிரிவலம் செய்ய வேண்டும். இதுதான் முக்கியமான பரிகாரம். அப்போ தான் வெயில் வரதான் செய்யும், கஷ்டமாக தான் இருக்கும். அங்கங்கே ஓய்வெடுத்து நீங்கள் போயிட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. சரியான வெயிலிலே கிரிவலம் செய்து வந்தால் வந்து தான தர்மம் உங்களால் முடிஞ்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை கண்டிப்பாக தீர்ந்துடும். இதில் இன்னொரு விஷயம் சொல்லணும், சிம்மராசிக்காரங்களுக்கு அவசரப்பட்டுருவாங்க, ஆத்திரப்பட்டுருவாங்க. அப்போது கொடுக்கல் வாங்கலாம், அவசரப்படக்கூடாது, ஆத்திரப்படக்கூடாது. சாதுக்கள் துறவைகள் சொல்கிறோம் இல்லையா, இல்லற சன்னியாசிகள் சொல்கிறோம். இப்போலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பிரம்மச்சாரிகள் தான் சன்னியாசம் வாங்குவாங்க, துறவியாக இருப்பாங்க, சாமியார் ஆகிடுவாங்க. இப்படிலாம் இப்போ அப்படி கிடையாது பெரும்பாலும். ஏன்னா இப்போ உள்ள வாழ்க்கை முறை சரியில்லை. நிறைய வீட்டில் கல்யாணம் பண்ணியும் நல்ல வாழ்க்கை யாருமே வாழ்கிறது இல்லை, ஏதோ பேருக்கு தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதான் உண்மை. அப்போது அப்படிப்பட்டவர்கள் தன்னுடைய சொத்து பத்து இருந்தால் எழுதி வச்சுட்டு போயிடுவாங்க, சொத்து பத்து இல்லைன்னா சொல்லாமல் குளம் போயிடுவாங்க. அப்படிப்பட்டவர்களை தேடி கண்டுபிடித்து இப்போலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நிறைய வசதிகள் இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, எல்லாமே சொல்லுவாங்க, எல்லாத்துலேயும் விஷயம் வருது. சமீபத்தில் கூட திருவண்ணாமலை பார்த்திங்கன்னா, நான் எனக்கு 25 கோடி ரூபா சொத்து இருந்து நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருப்பார், ஒரு சாமியார். அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு நல்லா கேட்டுங்க, வாழ்ந்து கெட்டவர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இல்லற சன்னியாசியாக இருக்காங்க இல்லையா, திருவண்ணாமலையில் எல்லா கோயிலேருந்து தான் இருப்பாங்க. ஆனால் திருவண்ணாமலை இருக்கிறவர்களுக்கு நீங்கள் போய் கொடுக்கணும், சிம்மராசிக்காரர்கள். அப்போது நடக்காத விஷயம் நடக்கும். இவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவீங்க, கண்டிப்பாக நல்லா வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த இறைப்பறைகாலம் தானம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல வந்தால் கூட பார்வை பலனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஒன்று போனால் ஒன்று வரும், கவலைப்பட வேணாம், தைரியமாக இருங்க, தன்னம்பிக்கையாக இருங்க, இறை வழிபாடு கண்டிப்பாக இருங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்களும் இறை வழிபாடில் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, அதிகமாக இருக்க மாட்டாங்க, ஏதோ பேருக்கு தான் இருப்பாங்க. ஆனால் இந்த கஷ்டமான காலகட்டங்களில் இறை வழிபாடு செய்ய வேண்டும். உங்கள் ராசிபதி சூரியன் அம்சமாக விளங்கக்கூடிய சிவபெருமானை வழங்கி வணங்க வேண்டும். பழமையான சிவன் கோயில் போயிட்டு வாங்க, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. ஓம பூஜைகள், நெருப்பில் ஓம பூஜை நடக்குது இல்லையா, அப்படிப்பட்ட பூஜையில் கலந்துட்டு வாங்க. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
கணவன் மனைவி பிரச்சனை தீர, பிரிந்தவர்கள் ஒன்று சேர, தகாத உறவில் இருந்து விடுபட, செய்வினை செயலை திசை திருப்பிவிட, வழக்கில் வெற்றியடைய, வியாபாரத்தில் முன்னேற்றம் பெற, எதிரிகளை உதிரிகளாக்க, பணம் பொன் பொருள் சேர 11 நாட்களில் உங்களது அனைத்து பிரச்சனைகளையும் கேரள முறையில் பிரசன்னமாக பார்த்து சரி செய்யப்படும். 20 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம். அனைத்து நாடுகள் புகழ்பெற்ற கூகுள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்கள் உங்களது அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அளிப்பார். இன்றைய தொடர்பு கொள்ளுங்கள் 9500219209.